திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற என்ஐஏ சோதனையில் பாபா பக்ருதீன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று காலையிலிருந்தே தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் பல்வேறு இடங்கள் சோதனை நடத்தி வரும் நிலையில் மன்னார்குடியில் பாபா பக்ருதீன் என்பவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் பாபா பக்ருதீன் வீட்டிலிருந்து பென்ட்ரைவ் மற்றும் வங்கி கணக்கு புத்தகங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டுள்ள பாபா பக்ருதீன் தடை செய்யப்பட்ட கிலாபத் இயக்கத்தில் உறுப்பினராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே சென்ற வாரத்தில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு அல்வாசித் என்பவரை கைது செய்த நிலையில் தற்பொழுது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற சோதனையில் பாபா பக்ருதீன் என்பவரை கைது செய்துள்ளனர். இவர் வீட்டில் 5 மணி நேரத்துக்கு மேலாக சோதனையிட்ட என்ஐஏ அதிகாரிகள் பென்ட்ரைவ் மற்றும் வங்கி புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றி அவரை கைது செய்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், தற்பொழுது என்ஐஏ சோதனை முடிவில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ராம்குமார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஆசாத் தெருவில் இன்று அதிகாலை முதலே என்ஐஏ அதிகாரிகள் பாபா பக்ருதீன் என்பவர் வீட்டில் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த பாபா பக்ருதீன் பல்வேறு தீவிர அமைப்புகளில் தொடர்பு இருப்பதாகவும் தடை செய்யப்பட்ட கிலாபாத், ஹிஸ்புல் ஹரினா உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் இருப்பதாக சமூக வலைதளங்களிலே மதங்களின் தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிட்டு பரப்புரை செய்வதாக கூறி பாபா பக்ருதீன் என்பவர் வீட்டில் இன்று காலை முதலே இந்த என்ஐஏ அதிகாரிகளின் சோதனையானது நடைபெற்று வந்தது. இந்த சோதனை குறிப்பாக 3 மணி நேரத்திற்கு மேலாக அவரது வீட்டில் நடைபெற்றது. ஏற்கனவே இவரது வீட்டில் 16/9/2021 என்ஐஏ சோதனையானது நடைபெற்றது. இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் ஏற்கனவே கைப்பற்றப்பட்டது. அதேபோல் இன்றும் இந்த அதிகாரிகள் சோதனையில் பென்டிரைவ், பாஸ்புக் இந்த உள்ளிட்ட பல முக்கியமான ஆவணங்களை கைப்பற்றி இன்று இந்த பாபா பக்ருதீனை அவர்களை மேலும் விசாரணை செய்வதற்காக சென்னைக்கு அவர்கள் அழைத்து சென்றனர். தகவலுக்கு நன்றி.